எது இந்தியாவிலே வந்து லார்ஜஸ்ட் சோலார் ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்டேட் எதுன்னு தெரியுமா இருக்காது? ராஜஸ்தான். ஓகே, யார்? கர்நாடகா. வேறு ஏதாவது ஸ்டேட் இருக்கா? கர்நாடகாவா? ராஜஸ்தான் வராதா? ஓகே, இது வந்து நீங்கள் எத்தனை மாதத்துக்கு நீங்கள் ஷேராக சொல்லுவீங்க? டெம்பரவரி தான். நான் வந்து மார்ச் மாதத்துக்கு கேட்குறேன், இல்லை மே மந்த்துக்கு கேட்குறேன். நான் கொஸ்டின் செட் பண்ணது பிப்ரவரியில். மே மந்த்துக்கு சேஞ்ச் ஆயிருந்தா, ஜூன் மந்த்துக்கு சேஞ்ச் ஆயிருந்தா, கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் போடும்போது சேஞ்ச் ஆயிருந்தா, சரிங்களா? எந்த டேட்டா வச்சு நீங்கள் செக் பண்ணீங்க? கவர்மெண்ட்டில் ஏகப்பட்ட டேட்டா விடுறாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் விடும், ஸ்டேட் கவர்மெண்ட் விடும், நேஷனல் நியூ அண்ட் ரினியூபிள் எனர்ஜி, நேஷனல் பெட்ரோலியம், ஏகப்பட்ட மினிஸ்ட்ரிஸ் இருக்குது. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு டேட்டா, நித்தி ஆயோக் வேறு ஒரு டேட்டா விடுவாங்க. எந்த டேட்டாவை நான் ஃபாலோ பண்ணுறது? எது லார்ஜஸ்ட்டு, எது ஸ்மாலஸ்ட்டுன்னு அப்போ சொல்ல முடியுமா நம்மளால்? அதுதான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ ஹீ வுட் புட் ஒன்லி தோஸ் ஆப்ஷன்ஸ் as correct which are not going to change at least till next year's results. ஸோ அவன் ஒரு விஷயத்தை லார்ஜஸ்ட்டுன்னு, அன்பிரிடிக்டபுளாக ஒரு விஷயத்தை லார்ஜஸ்ட்டுன்னு சொல்கிறானாலே அது நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அவன் வேணும்னே தான் வைக்கிறான், சரிங்களா? அந்த ஸ்டேட்மெண்ட் லார்ஜஸ்ட்டுன்னு சொல்கிறாங்கனாலே அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு தான். என்ன ஸ்டேட்னாலும் இருந்துட்டு யாருனாலும் டாப்பாக சொல்லிட்டு போகிறாங்க. கர்நாடகா சொல்லலாம், நீங்கள் சொன்ன ராஜஸ்தானா சொல்லிட்டு போகலாம். ராஜஸ்தானே இந்த இடத்துல கொடுத்தாலும் அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு தான் நான் போட்டு வருவேன், சரிங்களா? ஏன்னா அதெல்லாம் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ அவன்லாம் அரவுண்டுன்னு கொடுத்துருப்பான். சார் இந்த இடத்துல தான் ஸ்பெக்குலேட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே, அந்த இடத்துல ஒரு கெஸ்ஸிங் தான் வச்சுருக்கான்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அவன் தான் லார்ஜஸ்ட்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீமாக செட் பண்ணான்னா எப்படி, ஹவு கேன் நம்ம அப்படி சொல்ல முடியும்? பாசிபிலிட்டி இல்லையே. நமக்கே டவுட்டாக இருக்கே. இப்போ கர்நாடகாவா, ராஜஸ்தானா, அப்படி இல்லை குஜராத்தா, சம்திங் ஏதாவது ஒரு டவுட்டாக இருக்கே. மாறலாம் இல்லை? ஏன்னா சோலார் பற்றி உங்களுக்கு தெரியும், யாருமே டாப் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்காங்க. எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப நாளாக யாருமே டாப்பில் கிடையாது. நம்மளே ஒரு காலத்தில் சோலாரில் டாப்பில் இருந்தோம். விண்ட் எனர்ஜியில் நம்ம டாப்பில் இருந்தோம். சோலாரில் 1 2 3 வரைக்கும் இருக்கும், சரிங்களா? ஸோ நம்ம யாரையுமே சொல்ல முடியாது இந்த இடத்துல. ஸோ இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து கவனிக்கணும். ஒரு கொஸ்டின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் எக்ஸாக்டாக கவனிச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் ஈஸியாக போட்டு, இதெல்லாம் காமன் சென்ஸ். இதுக்கு படிக்கணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு லார்ஜஸ்ட்டு தெரியணும், ஸ்மாலஸ்ட்டு தெரியணும்ல தேவையே இல்லை. பட் ஆனால் இந்த கொஸ்டின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ரொம்ப தெளிவாக கேம் ஆடுவாங்க. அந்த கேமை நீங்கள் புரிஞ்சுக்கணும்.